கெட்டி மேளம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாசல்ல குழந்தைங்க எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. தியா மட்டும் வெளியில உட்காந்து பொக்குன்னு பார்த்துட்டு இருக்கா. அங்க ஒரு குட்டி பாப்பா ஏய் நீயும் வாடி விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடவும் அந்த தம்பி சொல்றான் இல்ல இல்ல அவ நடக்க மாட்டா மேல விளையாட முடியாது காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னதும் தியா பொக்குன்னு இருக்கா. இதை பார்த்துட்டு இருந்த லட்சுமி அம்மாவும் அடடா தியானால விளையாட முடியலையா அவ மனசுலயும் எவ்வளவு ஆசை ஏக்கம் இருக்கும். தியா குட்டி நீயும் ஓடி ஆட விளையாட முடியலன்னு வருத்தப்படுறியா நம்ம கூடிய சீக்கிரமா டாக்டர்கிட்ட போய் கால் சரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீயும் விளையாடலாங்க லட்சுமி சரி பாட்டி அப்படின்னு தியா சொல்லவும் அங்க துளசி வராங்க. துளசி வந்து பார்த்துட்டு இதுக்கு காரணம் நாம தான் எப்படியாவது இவ காலை சரி பண்ணி ஆகணும் அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு ஆகணும் வருமானம் இருந்தா தான் தியாவோட காலை சரி பண்ண முடியும்னு யோசிக்கிறாங்க. துளசி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது லட்சுமி அம்மா வந்து என்ன துளசி என்ன யோசிக்கிறேன்னு கேட்கவும் அம்மா நான் தியாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு இருக்கேங்கிறாங்க. அப்படியா இது நல்ல விஷயம் தானே அவளை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டணும் சீக்கிரமா காலை குணப்படுத்தணும் வளர்ற பொண்ணு பாவம் கால் குணமாகணும்னா கொஞ்சம் செலவாகும் பரவாயில்ல முன்ன பின்ன இருந்துட்டு போகுது எல்லாம் சமாளிச்சுக்கலாங்கிறாங்க லட்சுமி அம்மா அதுக்கு தங்கம்மா நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேங்கிறாங்க. துளசி உனக்கு வேலை கிடைக்கும் போது கிடைக்கட்டும் நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம தியா பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாங்கிறாங்க லட்சுமி. அம்மா இல்லைம்மா முதல்ல நான் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போய் எனக்கு சேலரி வரட்டும் அதுக்கப்புறமா தியா பாப்பாவோட ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க துளசி. சரி அதுவும் நல்லது தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அங்கே வெற்றி வராங்க. வெற்றி கிட்ட விவரத்தை சொல்கிறாங்க. துளசி வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாப்பா. துளசிக்கு 2-3 கம்பெனியில் இன்டர்வியூ இருக்கு நீ கூட்டிகிட்டு போய் விட முடியுமா தம்பின்னு கேட்குறாங்க லட்சுமி. என்னக்கா கேட்குறீங்க யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க ஏக்கா நீங்கள் கேட்கணுமா போடானா நான் போகிறேன் வாடானா வரப்போறேன் என்னக்கா இப்படி எல்லாம் என்கிட்ட போய் ஹெல்ப் சொல்லிட்டு ஏன் காத்திருக்கிறேங்கிறாங்க வெற்றி. துளசி ஆபத்துக்கு பாவம் இல்லை வெற்றி தம்பி தான் அந்த வழியா போறேன்னு சொல்லுதில்ல நீயும் போமா போயிட்டு வா அப்படின்னு லட்சுமி சொல்லவும் ஆட்டோவுக்கு நிக்கிற நேரம் இவர் கூடயே போயிடலாம்னு நினைச்சு துளசியும் சரின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு போறாங்க. அந்த கம்பெனில இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணிடுறாங்க ஆனா சேலரி கம்மியா தான் இருக்குதுங்கிறாங்க. சரி எதுக்கு இன்னொரு கம்பெனி பார்க்கலான்னு சொல்லி மறுபடியும் ஒரு கம்பெனிக்கு போறாங்க துளசி. அந்த கம்பெனிலையும் சேலரி கம்மியா தான் இருக்கு. ஏன் மாத்தி ஒரு 3-4 கம்பெனி ஏறி இறங்குறாங்க. வெற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி துளசிக்கு ஏற்ற கம்பெனியா ஒரு கம்பெனி அவங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியாவும் இருக்கு. வெற்றி சிபாரிசுல உள்ள போறாங்க துளசி. வெற்றி தான் அந்த கம்பெனில சிபாரிசு பண்ணிருக்காங்கன்னு தெரியாமையே துளசி அந்த கம்பெனிக்குள்ள நுழையிறாங்க. கம்பெனி எம்டி கிட்ட நம்ம வெற்றி பேசிடுறாங்க. இந்த பொண்ணு வருவாங்க அவங்களுக்கு வேலை போட்டு கொடுங்க சேலரி எவ்வளவுன்னு கேட்டாலும் நான் கூடுதலா 20,000 ரூபாய் அது கூட போட்டு கொடுத்துறேன் நீங்க அதோட சேர்த்து 50,000 ரூபாய் நீங்க சேலரி கொடுக்கணும்னு வெற்றி கேட்கவும் அந்த எம்டியும் சரின்னு ஒப்புக்கிறாங்க. துளசி இன்டர்வியூவை அட்டன் பண்ணி முடிச்சிடுறாங்க. சேலரி 30,000 ரூபாய் இன்னும் கூடுதலா உங்களுக்கு 20,000 ரூபாய் சம்பளம் சேர்த்து கொடுக்குறோன்னு சொன்னதும் இதை கேட்டு துளசி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெளியில வந்த துளசி வெற்றி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாமையே வெற்றிக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சு சார் ரொம்ப தேங்க்ஸுங்கிறாங்க. அப்படியே மேடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கிறாங்க. துளசி வெற்றி கூட பேசிட்டு இருக்கிறத வெற்றிக்கு அப்போ தான் அட இவங்க கூட தான் இவ்வளோ நாளாக பேசிட்டு இருந்தோமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. குழந்தை பசிக்குதுன்னு சொல்கிறா ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொன்னது இவங்க தானா இவங்க பாப்பாவுக்கா நம்ம அன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் அடடா இவ்வளோ நாளாக இவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தோம்னு தெரியாமல் போச்சு. அன்னைக்கு வீடியோ கால் பண்ணும்போது கூட நம்ம இவங்களை சரியாக முகத்தை பார்க்காம விட்டுட்டோமே. சரி இப்போதான் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஐட்டமே இனி என்ன கவலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க வெற்றி. மகேஷ் வீட்டில் அஞ்சலி எங்க இவ்வளோ பெரிய வீட்டில் நான் உள்ள இருக்கேன் தனியாக இருக்கேன் செக்யூரிட்டி கூட இல்லை வாட்ச்மேன் இல்லை யாரு கூடயும் பேச முடியல ஒருத்தையும் என்னதான் செய்யட்டும் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி அஞ்சலி சரி உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரேங்கிறாங்க. கிஃப்ட்னு கேட்கும்போது அது சர்ப்ரைஸ்ங்கிறாங்க மகேஷ். பேசுனா கூடவே பேசும் பொம்மையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. டே அப்பா இதுதாங்க எனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இனிமே நான் பேசணும்னு நினைச்சா இந்த பொம்மை கூட பேசிக்கலாமாங்கிறாங்க. தாராளமா அஞ்சலி என்ன பேசினாலும் அது உங்ககிட்ட திருப்பி பேசுங்கிறாங்க. அதுலயே இதுதாங்க வித்தியாசமா இருக்கு விசித்திரமாவும் இருக்கு நீங்க கொடுத்த கிஃப்ட்லயே இது ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுத்து வச்சுக்கிறாங்க அஞ்சலி. மகேஷ் அஞ்சலியவே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொம்மையோட பொம்மையா தான் நீ இருக்கணுமே தவிர மற்ற மனுஷங்களையெல்லாம் பார்த்து பேச முடியாம ஒரு பொம்மையோட பொம்மையா தான் நீ இருக்கணும்னு வச்சிருக்காங்க மகேஷ். நீ என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.